ஓகே. ஓகே, ஸ்க்ரீன் விளங்கக்கூடியதா இருக்கா? ஸ்க்ரீன் விளங்கக்கூடியதா இருக்கா பிள்ளைகள்? ஓகே. அப்ப இந்த பாடல் இப்படித்தான் ஆரம்பிக்கப்படுது. சரி, யாராவது ஒரு ஆள் வாசிங்க பிள்ளைகள் இதை. கோவலன் சென்று அந்த முதலாவது பந்திய வாசிங்க பார்ப்போம். யார் வாசிக்க போறா? என்ட்ரைஸ் பண்ணுங்க குயிக்கா. ஓகே, சுகைலா வாசிங்க சுகைலா. கோவலன் சென்று கொள்கையில் இருந்த கவுந்தி ஐயையை கைதொழுது ஏத்தி, நெறியில் நீங்கியோர் நீர்மையே நாகி நறுமலர் மேனி நடுங்கு துயரெய்த, அறியாத் தேயத்து ஆரடி உழந்து சிறுமையுற்றேன் செய்தவத்தீர் யான். ஓகே, அழகான பாருங்க, அந்த அழகான ஒரு பாடல். பாருங்க, ஈஸியா இருக்கு அதை வாசிக்கவும் சரி விளங்கிக் கொள்றதும். பாருங்க, கோவலன் சென்று கொள்கையின் இருந்த கவுந்தி ஐயையை கைதொழுது ஏத்தி, நெறியின் நீங்கியோர் நீர்மையனாகி நறுமலர் மேனி நடுங்கு துயரெய்த, அறியாதேய தாரிடை உழந்து சிறுமையுற்றேன் செய்தவத்திர் யான் அப்படின்னு அழகா போகுது பாடல். சரி, என்னத்த சொல்ல வருது அப்படின்னா, காவுந்தியில பிள்ளை கவுந்தி தான், கவுந்தி அடிகள் தான். நிறைய புத்தகம், ஒரு புத்தகங்கள்ல காவுந்தின்னு இருக்கு, ஆனா கவுந்தி தான் சரியான பெயர். சரியா? ஓகே. அதன் அடிப்படையில இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இதை விளங்கிக் கொள்ள போறோம். எதை? இந்த செய்யுளை விளங்கிக் கொள்ள போறோம். சரி, இந்த செய்யுள் விளங்கிக் கொள்றதா ரொம்ப முக்கியம் பிள்ளை. ஏன்னா அது உங்களுக்கு சிறு குறிப்பு எழுதுறதுக்கு அந்த கதை வடிவில் உங்க மனதில் நிக்கணும். சரியா? அதனால ரொம்ப அவதானமா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப கோவலன் சென்று கொள்கையின் இருந்த கவுந்தியையை கைதொழுது ஏத்தி. அப்ப கோவலன், உங்களுக்கு தெரியும் என்ன கோவலன் நிலைமை இப்ப தெரியுது. என்னது? அவள் மாதவியிட்ட இருந்து திரும்ப பிரிந்து கண்ணகிட்ட வந்துட்டார். சரியா? அப்ப கண்ணகி கிட்ட வந்த பிறகு, அதாவது ஒரு வணிக குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் கூட ஒரு செல்வந்தனாக இருந்திருந்தான். ஆனால் இப்போது வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். சரியா? அது மாதவி மேல குறை சொல்றாங்க. ஆனா அது உண்மைக்கும் அது மாதவிதான் காரணமா என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்ப அந்த விவாதத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப 7 இருக்கா. அப்ப திரும்ப அப்ப கோவலன் கண்ணகி விட்டு பிரிந்த பிறகு கண்ணகி தன்னந்தனியா தான் இருந்தாள். திரும்ப வந்த பிறகு ஏற்றுக்கொண்டாள். சரியா? அப்ப இப்ப வந்த பிறகு இவன் வறுமையில் இருக்கிறத பொறுத்து கொள்ள முடியாத கண்ணகி தனது சிலம்ப என்னது கொடுத்து, இதை நீ என்னது விற்று இதன் பணம் பெற்று நம்ம என்ன செய்வோம்? வணிகத்தை மேலும் பெருப்பிப்போம் அல்லது நம்ம குடும்பத்தை ஒழுங்கா நடத்துவோங்கிற ஒரு அடிப்படையில தான் மதுரைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. சரியா? இப்ப இந்த சூழ்நிலையில கவுந்தி ஐயை, கண்ணகி, அதே போல கோவலன் எல்லாம் போறாங்க. 3 பேரும் போறாங்க. போகும்போது அது வழிநெடுக காட்டுமணில, சரியா, வழிநெடுக போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஒரு என்னது அவங்களுக்கு இடையில ஒரு என்ன சொல்றது, ஒரு கஷ்டம். அதாவது வழி வந்து ரொம்ப கடுமையானதாகவும் களைப்பாகவும் இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு குடில்ல 2 பேரையும் அமர வைத்து, அதாவது கவுந்தி ஐயையும் அதே போல யாரு கண்ணகியையும் விட்டு விட்டு இவர் போறதுக்கு பிளான் பண்றாரு. சரியா? அப்ப அதுதான் இந்த இடத்துல சொல்லுது. அப்ப கோவலன் சென்று கொள்கை நிறந்த கவுந்தியை கைதொழுது ஏத்தி. அப்ப இந்த இடத்துல கவுந்தி ஐயை அல்ல கவுந்தி அடிகள் தவம் செஞ்சு கொண்டிருக்காங்க, தியானம் செஞ்சு கொண்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு சன்னியாசி, ஒரு துறவி தானே. அப்ப அவங்களோட வேலை வந்து தவம் செய்யறது, மெடிடேஷன் செய்யறது. அப்ப அப்படி இருக்கும்போது கோவலன் போறாரு. அப்ப கோவலன் போய் கொண்டிருக்க அந்த சந்தர்ப்பத்துல அவள் என்ன செஞ்சிருக்காள்? அந்த பெண் துறவிதரை அப்ப அவங்க மெடிடேஷன் அல்லது ஒரு தவம் செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல கொள்கைன்னா என்னது, அந்த அந்த அவங்களோட அந்த நோக்கத்தோட இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல இவர் போறார். கவுந்தி ஐயை கைதொழுது ஏத்தி. அப்ப வணங்கி ஏத்திங்கிறது பிள்ளை புகழ்ந்து. சரியா? வணங்கி ஏத்திங்கிறது என்னன்னு கேட்டா புகழ்றது. சரியா? அவங்களோட புகழ்றதா, நீங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க ஏத்தி பேசுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஏத்தி பேசுங்க. அந்த அப்ப என்னது ஏத்திங்கிறது வந்து என்னது புகழ்ந்து பேசுறது. இப்போ கோவலன் சென்று கொள்கையின் இருந்த கவுந்தி ஐயை கைதொழுது ஏத்தி அப்படின்னா என்னது? தவநெறியில் ஆழ்ந்திருந்த கவுந்தியடிகளிடம் சென்று கோவலன் கைதொழுது போற்றி வணங்கி. சரியா? போற்றி வணங்கி நெருங்கி நெறியின் நீங்கியோர் நீர்மையனாகி நறுமணர் மேனி நடுங்கு துயரெய்த, அறியாதேயத்தாரிடை உழந்து சிறுமையுற்றேன் செய்தவத்திர் யான் அப்படின்னு சொல்றார். விளங்குதா? அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நிலைமையே சொல்றார். இப்படித்தான் என்ற நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஒரு என்னது அடுத்த கட்டத்துக்கு நான் யோசிக்கணும்.
அப்ப இப்ப இவளை கூட்டிட்டு போறதுக்கும் சிரமமா இருக்கு. அதனால உங்களோட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாடல் போகுது. சரியா? அப்ப பாருங்க, இதில் குற்ற உணர்வா, அப்ப இவனுக்கு வந்து குற்ற உணர்வு யாரு? கோவலனுக்கு. அதாவது கண்ணகி விட்டு மாதவியோடு இருந்த அந்த நிலைமை, அதற்கு பிறகு அவன் வறுமை நிலை அடைந்ததெல்லாம் குற்ற உணர்வா இருக்கு. அதான் நெறியின் நீங்கி ஓர் நீர்மயனாகி, நெறியின் நீங்கியோர் நீர்மயனாகி, அதாவது நான் நல்லொழுக்க நெறியிலிருந்து தவறி இழிந்தோர் இயல்பினை உடையவனாகி. நல்லொழுக்க நெறியில தான் இருந்தேன். இப்ப நெறினானது வழி, பாதை, மார்க்கம் எல்லாம் ஒன்றுதான். இஸ்லாம் மார்க்கம்னா அது அது ஒரு வழிமுறை. சைவ நெறினா அது ஒரு பாதை. விளங்குதா? அப்ப நெறியின் நீங்கியோ நீர்மயனாகி, அப்ப நல்ல நெறியிலிருந்து அல்லது நல்லொழுக்க நெறியிலிருந்து தவறி நெறியின் நீங்கி ஓர் நீர்மயனாகி அப்படின்னா என்னது? இழிந்தோர் இயல்பின் நீர்மயன் என்பது என்னது? அதுல இருந்து என்னது? அதுல இருந்து வழி தவறி இழிந்தவன் நிலையை எட்டிவிட்டேன், அல்லது இழிந்தோர் இயல்பினை உடையவனாகிவிட்டேன். தான் மனைவி இருக்க இன்னொருத்தியிடம் நான் சென்றது ஒரு குறை. சரி, அது தான் நெறி நீங்கியோ நீர்மையனாகி நறுமலர் மேனி நடுங்கு துயர இத. சரியா? அப்ப இப்ப என்னது? இப்ப வந்து பொருளீட்ட வேண்டிய ஒரு கடமை ஏற்படுது. அதான் சொல்லுவாங்க, அந்த என்னது, உத்தியோகம் என்பது புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா ஒரு தொழில் வந்து யாருக்கு இருக்கணும்? ஒரு கணவனுக்கு இருக்கணும். அதனால அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்துல இவள் பயங்கர துயரடைந்து, ஏற்கனவே கோவலன் இல்லாத சந்தர்ப்பத்திலையும் துயரடைந்து கொண்டிருந்தால், இப்போ கோவல் வந்த பிறகும் துயரடையக்கூடிய ஒரு நிலைமை. ஏன்னா இவன் கூட்டிட்டு போறான். சரியா? அதாவது அந்த ஒரு கடுமையான வழிப்பாதையில ரெண்டு பேரும் போய் கொண்டிருக்க சந்தர்ப்பத்தில் அவர் களைப்புற்று ரொம்ப சோர்வடைந்து காணப்படுற நிலைமையில நறுமலர் மேனி நடுங்கு துயர இத. எப்படியா? நறுமலர் மேனி நடுங்கு துயர இத. அத நிறைய மலர் போலும் மென்மையான மேனியுடைய இவள் அப்படியே மலர், அப்படியே பூ மாதிரி. சரியா? பூ மாதிரி இருக்கக்கூடிய பாதங்கள் அல்லது உடம்பு, அவளோட மென்மையான உடம்பு அப்படி சொல்ல, நறுமலர் மேனி மென்மையான உடம்பு நடுங்கு துயர இத. என்னது? மென்மையான மேனியுடைய இவள் நடுங்கும் அளவு பெருந்துயர் அடைய. சரியா? ரொம்ப ரொம்ப என்னது, ரொம்ப கஷ்டப்படுறாள் அவள். அவளுக்கு வந்து அந்த ஏற்றுக்கொள்ள முடியல. சரியா? தொலைதூரம் செல்றது வந்து அவளுக்கு கேளல, அவள் உடம்பு ஒத்துழைக்கவில்லை. இப்ப நறுமலர் மேனி நடுங்கு துயர் எய்த, நடுங்கும் அளவு துயரத்தை அடைய அறியாதேயத்தாரிடை உழந்து. அது அறியாதேயத்தாரிடை உழந்து அப்படின்னா என்னது? அறியாதே ஆரிடை உணர்ந்தது முன்னர் அறியாத நாட்டில், அதாவது அறியாத தேசம், அதாவது தேயம் இருக்காது. போலி எழுத்து தெரிந்தவங்களுக்கு முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி படிச்சிருக்கோம். இப்ப அறியாதேய தாரிடை உழந்து, முன்னர் அறியாத நாட்டில் கடப்பதற்கு அரிய வழிகளில் அழைத்து வந்து வருத்தி. எப்படியா பிள்ளைகள்? எப்படி நல்லா கவனிங்க. என்னது? முன்னர் அறியாத நாட்டில், அதாவது அறியாத தேயத்து ஆரிடை உழந்து, அதாவது கடப்பதற்கு அரிய வழிகளில் அழைத்து வந்து வருத்தி. கடப்பதற்கு அழிய கடினமான அந்த பாதையில் அல்லது வழியில் அழைத்து வந்து அவளை எனது வருத்தி அறியாதையை தாரிடை உழந்து சிறுமையுற்றேன் செய்தவத்திர் யான். அதாவது நான் எனது சிறுமையுற்றேன். என்ன அர்த்தம்? என்ன சிறுமையுற்றேன்? நான் சிறுமையுடையவனாய். சிறுமையுடையவன் என்ன பிள்ளைகள்? சிறுமையுடையவன் கேட்டா அவர் வந்து ஒரு இழிந்த ஒரு நிலையை அடைந்து விட்டேன். ஒரு ஒரு நல்ல ஒரு வணிக 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 சூழ்நிலையில் அல்லது ஒரு வணிக தொழில் செய்யக்கூடியவன் அல்லது நல்ல ஒரு குடியில் பிறந்தவன் நிலை வந்து அவன்கிட்ட இல்லை. இப்ப சிறுமை நிலை அடைந்து விட்டார். சரியா? அப்ப அவரே ஒத்துக்கொள்றார். சிறுமையுற்றேன் செய்தவத்திர் யான். அப்ப நான் என்ன செய்து விட்டேன்? சிறுமை நிலை அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். நான் சிறுமையுடையவனாக ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்ல போறார். சரியா? அப்ப அதுதான் இந்த இந்த பாடல் தருகின்ற பொருளா இருக்கு. சரியா? அப்ப அப்ப இதுதான். அப்ப செய்தவத்தீர்னா என்னது? அந்த என்னது, அந்த தவம் செய்யக்கூடிய கவுந்தியடிகளே அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னது ஒரு விழிப்பா நம்ம அதை சொல்லலாம். சரியா? அப்ப செய்தவத்தீர் யான் சிறுமையுற்றேன். சரியா? நான் என்ன செய்து விட்டேன்? இவ்வாறா சிறிய அந்த சிறுமை அடைந்த நிலையை நான் அடைந்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரியா? விளங்குதா பிள்ளைகள்? அப்ப அப்ப செய்தவத்தீர் அப்படின்னா நம்ம சொல்லலாம் தவ ஒழுக்கமுடையீர் அல்லது தவ ஒழுக்கமுடையவரே அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்தவத்தீர் நம்ம கொண்டு கூட்டி வாசிக்கும் போது முன்னு கொண்டு போயிட்டோம்னா சரி. சரியா? ஓகே. அப்ப இதுதான் பிள்ளைகள் இந்த இந்த பாடலோட பொருளா இருக்கு. அப்ப தவநெறியில் ஆழ்ந்திருந்த கவுந்தியலிடம் சென்று கோவலன் கைதொழுது வணங்கி போற்றி, அடிகளே, நான் நல்லொழுக்க நெறியிலிருந்து தவறி இழிந்தோர் இயல்புடையவனாகி நரிய மலர் போன்ற மென்மையான மேனியுடைய இவள் நடுங்கும் அளவு, இவள் நடுங்கும் அளவு, இவள் நடுங்கும் அளவு, அவள் என்னது உடம்போலாம் நடுக்கம் அடைகின்ற அளவு. சரியா?
பெருந்துயர் அடைய முன்னர் அறியாத நாட்டில் கடப்பதற்கு அரிய வழியில் அழைத்து வந்து வருத்தி நான் சிறுமை உடையவனானேன். சரி அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப அவர் நிலைமையா ஒப்புவிக்கிறார், நிலைமையா சொல்றார். இப்ப இதுதான் இந்த பாடல் தருகின்ற பொருளா இருக்கு. விளங்குதா? பாருங்க, சும்மா வாட்சி பாருங்க பிள்ளைகள். கோவலன் சென்று கொள்கையின் இருந்த கவுந்தி அடி ஐயை கைதொழுதி ஏத்தி நெருங்கி நீங்கியோர் நீர்மையனாகி நறுமலர் மேனி நடுங்கு துயரெய்த அறியாதைய தாரிடை உழந்து சிறுமையுற்றேன் செய்தவத்திரியான் அப்படின்னு சொல்லப்படுது. விளங்குதா? யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் அவசரமா சொல்லுங்க பிள்ளைகள் பாப்போம். இந்த பாடல்கிட்ட பொருளை உங்களோட மொழிநடையில சொல்லுங்க. யார் சொல்ல போறா? உங்களோட மொழிநடையில சொல்லுங்க. முதல் பாடல். டைம் போகுது பிள்ளைகள், குயிக்கா டெஸ்ட் பண்ணுங்க. ஈஸியா இருக்கும், நீங்க சொல்லுங்க. ஓகே, சினேகா சொல்லுங்க. சினேகா. கோவலன் தவநிலையிலிருந்த கவுந்தியடிகளிடம் சென்று கைகூப்பி வணங்கி போற்றி, தவ பெருமாட்டியே, நான் நல்லொழுக்க நெறியிலிருந்து நீங்கி இழிந்தோர் இயல்பினை எட்டிவிட்டேன். அரிய அழகிய மலர் போன்ற மென்மையான உடைய கண்ணகி நடுங்கும்படியாக பெருந்துன்பம் அடையுமாறு முன்பின் அறியாத நாட்டின் தொல்லை மிகுந்த வழிகளில் அழைத்து வந்து அலைய செய்து இடிமையுடையவன் ஆகிவிட்டேன். ஓகே, நான் உங்க மொழிநடையில சொல்றேன். சரியா? அது வாசிக்கிறதை விட நான் உங்களுக்கு புரியுது புரிஞ்சால் அது உங்களோட பேச்சு வழக்கிலே சொன்னா நல்லா. சரியா? அதான் நான் எதிர்பார்க்கிறேன். விளங்குதா உங்களுக்கு? ஓகே, வேற யாராச்சும் சொல்றீங்களா குயிக்கா? இன்னொருத்தவங்க, இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, லக்ஷிலா சொல்லுங்க. லக்ஷிலா. தியானத்தில் இருந்த கவுந்தடிகளிலிருந்து கோவலன் சென்று கைதொழுதி வணங்கி வாழ்வு பாதைகளை விட்டு தவறியவர்களின் தன்மையுடையனாக மிகுந்த வாசனை பொருந்திய மலர் போன்ற மேனியுடையவனாக கண்ணகி வந்து நடுங்கும் அளவுக்கு பெரும் துன்பம் அடைய வந்து முன்னர் ஒருபோதும் அருந்திராத நாட்டுல வந்து துன்பமான பாதைகளை திரிந்து யான் வந்து சிறுமை அடைந்தேன் அப்படின்னு சொல்றார். அதான் விஷயம். வெரி குட். சரியா? ஓகே. ஓகே, அப்ப நம்ம அடுத்த பாடல் போவோம். சரியா பிள்ளைகள்? ஓகே, பாருங்க அடுத்த பாடல் வாசிங்க. ஒரு ஆள் யார் வாசிக்க போறா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யார் வாசிக்க போறா? அதை ஸ்பீடா இருக்கணும் பிள்ளைகள், குயிக்கா இருக்கணும். இந்த பாடலை யாரு வாசிக்க போறான்னு கேட்டேன். யாரும் இல்லையா? உஷ்ணா வாசிங்க. உஷ்ணா. தொன்னகர் மருங்கின் மன்னர் பின்னோர்க்கு எண்ணிலை உணர்த்தி யான்வரும் காரும் பாதக்காப்பினல் பைந்தொடி ஆகலின் ஏதமுண்டோ அடிகள் இங்கு என்றலும். கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் ஓகே ஓகே, வாசிங்க. கவுந்தி இது மட்டும் வாசிங்க. 4 வரிங்க மட்டும் வாசிங்க. தொன்னகர் மருங்கின் மன்னர் பின்னோர் கெண்ணிலையுணர்த்தி யான் வருங்காரும் பாதக்காப்பினல் பைந்தொடியகளின் ஏதமுண்டோ அடிகளின் என்றலும். வெரி குட். சரியா? ஓகே, பாப்போம் என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம். இதுல பாருங்க, தொல்நகர் மருங்கின் மன்னர் பின்னோருக்கு தொன்னகர் மருங்கின் மன்னர் பின்னோருக்கு எண்ணிலை உணர்த்தி யான் வருங்காரும் பாதகாப்பினல் பைந்தொடியாகலின் ஏதமுண்டோ அடிகள் நீங்கும் என்றலும் அப்படின்னு சொல்றார். அவர் நிலைமைய சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஏதாச்சும் ஒருத்தட்ட வந்து நம்ம ஒரு உதவி கேட்கும் போகும்போது என்ன செய்வோம்? நேரடியா நம்மட என்னென்ன இப்படி ஆயிடுச்சு, இப்போ ஒரு கடன் கேட்க போறோம்னு வைங்களேன். அப்போ கடன் கேட்க அப்படி வந்து எனக்கு வந்து அவசரமா காசு தேவைப்படுது, சரியா, எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கன்ட்டு நீங்க உங்களோட நம்பித்தானே வந்திருக்கேன்னு அவரை கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டு அதுக்கு பிறகு அவரோட நிலைமையை சொல்லி, சரியா, அதுக்கு பிறகு அடுத்த எதிர்கால அதாவது என்ன உதவி வேணும் அப்படிங்கிறத சொல்றது தானே வழக்கம். அந்த மாதிரி இவர் என்ன செய்யறாரு? அவரோட நிலைமையை சொல்லிட்டு சரியா எல்லாம் சொல்லி முடிய இவர் உதவி கேட்கிறார். சரியா? பாப்போம் என்ன 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 கேட்கிறான்னு பார்ப்போம். அப்ப பாருங்க, தொல்நகர் மருங்கின் மன்னர் பின்னோருக்கு. தொன்னகர் என்பது என்னது? பழமையான மதுரை மாநகரத்தில். அப்ப நம்ம மதுரை தெரிந்தன உங்களுக்கு, சங்க காலத்திலே தெரியும் உங்களுக்கு. அந்த மதுரை, தென்மதுரை, கபாடபுரம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்லாம் உருவான அந்த கால அப்பையிலிருந்தே இந்த மதுரை வந்து ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு இடம். சரியா? அப்ப அதுதான். அப்ப தொல்நகர் மருங்கின் மன்னர் பின்னோருக்கு பழமையான மதுரை மாநகரத்தில் மன்னனுக்கு அடுத்த நிலையில் உள்ள பெருவணிகருக்கு. அப்ப என்னது? என்ன இந்த இடத்துல சொல்லப்படுது அப்படின்னு கேட்டாப்புல, சங்க காலத்துல சங்க காலம் இருக்கும்போது அந்த வர்ணாசிரம தர்மம் இல்ல, வர்ண பாகுபாடு இல்ல. என்ன வர்ண பாகுபாடு? நான் சொல்லுங்க பாப்பா, யாராவது ஒரு ஆள். வர்ண பாகுபாடுன்னு என்ன? வர்ண பாகுபாடு யாருக்கா தெரியுமா?
ஓகே. வர்ண பாகுபாடுங்கிறது பிள்ளைகள் அதாவது மனிதர்களை பிரிக்கிறது. சரியா? அவர்களோட அந்த சாதிய பாகுபாடுன்னு கூட சொல்லலாம். வர்ணாசிரம தர்மம். சரியா? முதலாவது வேதியர். சரியா? சத்திரியர், வணிகர், சூத்திரர். அந்த அந்த ஓர்டர்ல இருக்கும். இப்போ வேதியர்னா என்னது? அந்த பூஜை செய்யக்கூடியவர்கள் பிராமணர்களை தான் முதலாவதா. இப்போ அது அது பெரிய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதை வந்து விஷ்ணுட தலையிலிருந்து பிறந்தவர்கள், நெஞ்சிலிருந்து பிறந்தவர்கள், வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள், பாதத்திலிருந்து பிறந்தவர்கள் அப்படின்ட்டு வர்ணாசிரம தர்மம் வந்து சொல்லப்படுது. சரியா? அப்ப அந்த அதுதான் சொல்றது. அந்த சங்க காலத்துக்கு பிறகு வந்த சங்க முறைய காலத்துல தான் இந்த மாதிரி என்னது மக்களை வந்து பிரிக்கக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டுச்சு. சரியா? உங்களுக்கு தெரிந்த களப்பிரர்கள் வந்துதான் இந்த மாதிரி நிறைய விடயங்களை உட்புகுத்தினது. ஆனா சங்க காலத்துல அப்படி இல்லை. இப்ப மன்னரும் மக்களும் புலவர்களும் ஒன்றா இருந்தாங்க. நம்ம படிச்சிருக்கோம்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சங்க காலத்துல அப்படி ஒரு பாகுபாடெல்லாம் இல்லைங்க. தொழிலின் அடிப்படையிலேயோ அல்லது ஏனைய பிரிவின் அடிப்படையிலோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. அவங்க அந்த நிலத்திற்கு ஏற்ப தொழிலை செய்தார்கள். அது அந்தந்த நிலத்துக்குரியது. அதுல பாகுபாடு இவர்கள் உயர்ந்த இப்ப முல்லை நிலத்தில் உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள், மருத நிலத்தில் உள்ளவர்கள் தாழ்ந்தவர்கள், எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு வந்த நிலையில தான் இந்த சாதியம் வந்து முளைவிடுது. இன்னும் அது 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 நீடித்துக் கொண்டிருக்கிறது தான் பெரும் கவலை. சரியா? அப்படி இருக்க சந்தர்ப்பத்துல வேதியர், சத்திரியர், வணிகர், சூத்திரர் அந்த தான் அந்த ஓர்டர். இப்போ முதன்மை நிலை உள்ளவங்க வந்து வேதியர், அதாவது பிராமணர்கள். அடுத்து சத்திரியர்னா அந்த மன்னர்கள். சரியா? அடுத்து வணிகர்கள். அடுத்து மெயினா வந்து சூத்திரர்கள் அப்படிங்கிறவங்க மக்கள், சாதாரண மக்கள் தான் சூத்திரர்கள் அப்படின்னா. அப்ப அதுக்குள்ள நிறைய சாதி பாகுபாடுகள்லாம் இருக்கு. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்படுது பாருங்க. தொன்னகர் மருங்கின் மன்னர் பின்னோருக்கு. அப்ப மன்னருக்கு அடுத்தபடியா உள்ளவங்க யாரு? முதல் வேதியர், சத்திரியர். சத்திரியர் தான் மன்னர்கள். அடுத்தபடியா உள்ளவங்க வணிகர்கள். அப்ப அந்த வணிகர்கள்னு சொல்லப்படுறதுக்கு தான் இங்க மன்னர் பின்னோருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப தொன்னகர் மருங்கின் அப்ப பழமையான மதுரை மாநகரத்தில் மன்னனுக்கு அடுத்த நிலையில் உள்ள பெரு வணிகருக்கு, மன்னருக்கு அடுத்த நிலையில் உள்ள பெரு வணிகருக்கு என் நிலை உணர்த்தி யான் வருங்காரும். என்னது? என் நிலையை அவர்களுக்கு தெரிவித்து நான் மீண்டும் வரும் வரையில். என் நிலையை உணர்த்தின என்னது? அவ போயிட்டு அந்த என்னது சிலம்பை கொடுத்துட்டு அதை விற்பனை செய்துவிட்டு அதன் மூலமாக பணம் பெற்று அல்லது பொருள் ஈட்டி கொண்டு வரும் வரைக்கும். சரியா? நான் வரும் வரைக்கும் என் நிலை அவர்களுக்கு உணர்த்தி நான் மீண்டும் வரும் வரைக்கும். சரியா? வருங்காரும் எனது நிலையை தெரிவித்து நான் மீண்டும் வரும் வரையில் பாத காப்பினல் பைந்தொடி. எப்படியா? பாத காப்பினல் பைந்தொடி. அதாவது பைந்தொடி. சரியா? பைந்தொடி தானே பசுமையான வளையல்கள் அணிந்தவளை தான் பைந்தொடின்னு சொல்றது. சரியா? இந்த இடத்துல இந்த பைந்தொடி தங்கள் திருவடிகளின் பாதுகாப்பில் இருக்கட்டும். இப்ப என்னது? திருவடினா காலுக்கிட்டே அவள் உட்கார்ந்துகிட்டு இருக்க மாட்டாள். என்னது? உங்கள் பாதுகாப்புக்குள்ள இருக்கட்டும். சரியா? அப்ப யார்கிட்ட சொல்றாங்க? கவுந்தியர்கள்ட்ட சொல்றாங்க. நீங்க தான் பாடி கார்டா இருக்கணும் இங்க. சரியா? செக்யூரிட்டியா நீங்க தான் இருக்கணும். உங்க பாதுகாப்புல தான் விட்டுட்டு போறேன். சரியா? அதனால பார்த்துக்கொள்ளுங்க. சரி, நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன். என்ற நிலையை உணர்த்தி நான் வரும் வரைக்கும் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள பாதுகாப்புக்குள்ள இருக்கட்டும். சரியா? எனவே எனவே இதன் காரணமாக ஆகலின் அதனால் ஏதமுண்டோ அடிகள் இங்கென்றலும். எனவே இவளுக்கு துன்பம் எதுவும் விடுத்து உண்டாமோ என்றால். அப்ப என்னது? இவளுக்கு உங்கள் பாதுகாப்பின் கீழ் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல இவளுக்கு எந்த ஒரு துன்பமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. சரியா? அப்ப அவளே சொல்ற. அப்ப ஏதமுண்டோ அப்படின்னா ஓகாரம் இடைச்சினது என்னது? இல்லைன்னு எதிர்மறை காட்டுது. அப்ப என்னது? எந்த ஒரு ஒரு பங்கமும் எந்த ஒரு சேதமும் இங்கே ஏற்படாது. ஏன்னா உங்களோட பாதுகாப்புக்குள்ள இருக்கிறனால அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பொருள் கொள்ளணும். சரியா? அப்ப என்னது? அப்ப இவளுக்கு துன்பம் எதுவும் இவ்விடத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அவர்கிட்ட கேட்கிற மாதிரி துன்பம் எதுவும் இவ்விடத்து உண்டாக வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை அப்படிங்கிறது தான் பொருள். சரியா? அப்படி சொல்றான். சரியா? அப்ப தொன்னகர் மருங்கின் மன்னர் பின்னோருக்கு எண்ணிலை உணர்த்தி யான் வருங்காரும் பாத காப்பினல் பைந்தொடியாகலின் ஏதமுண்டோ அடிகள் ஈங்கு என்றாலும். எனக்குதா? இப்ப பழமையான மதுரை மாநகரத்தில் மன்னனுக்கு அடுத்த நிலையில் உள்ள பெரு வணிகருக்கு எனது நிலையை தெரிவித்து நான் மீண்டும் வரும் வரையில் அல்லது நான் மீண்டு வருவரையில் இப்பைந்தொடி தங்கள் திருவடிகளின் பாதுகாப்பில் இருக்கட்டும். அதனால் இவளுக்கு துன்பம் எதுவும் விடுத்து உண்டாமோ என்றான். விளங்குதா? விளங்கி சாப்பிடல. அப்ப 4 வரிகள் தான் நிறைய விடயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாவம். இந்த மொழி உங்கள் மொழி நடில சொல்லுங்க பாவம். இந்த பொருளை யாரு சொல்ல போறா? யார் சொல்ல போறா? 3 பேருக்கு தான் பொருள் சொல்ல முடியுமா? சாம்பவி சொல்லுங்க.
சம்பவி. இது வந்து தொன்மையான மதுரை மாநகர்ல பெரும் வணிகர்களை வந்து கோவலன் சந்தித்து விட்டு மீண்டும் வரும் வரைக்கும் இந்த பசுமையான ஆபரணங்களை அணிஞ்ச கண்ணகி கவுந்தியடிகளோட பாதுகாப்புல இருக்கட்டும்னு சொல்றாரு. அவள் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதேனும் துன்பம் உண்டா அப்படின்னு கோவலன் கேட்கிறாரு. வெரி குட். சரியா? அப்ப தொன்னகர் மருங்கின் மன்னர் பின்னோருக்கு எண்ணிலை உணர்த்தியான் வருங்காரும் பாதுகாப்பினல் பைந்தொடியாகலின் ஏதமுண்டோ அடிகள் ஈங்கு என்றலும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியோ? ஓகே. அப்படி ஓகே. அப்ப விளங்கிருச்சு தானே பிள்ளை எல்லாருக்கும்? இந்த இது வரைக்கும் விளங்கிருச்சா உங்களுக்கு? ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் விளங்கியிருக்கும். சரியா? ஓகே. இப்போ பாருங்க, முன்ன விஷயத்தையும் பார்த்துருவோம். பாருங்க, முதல்ல உள்ள இது தெரியுதுன்னு உங்களுக்கு என்னது? கோவலன் சென்று கொள்கையின் இருந்த கவுந்தியை கைதொழுது ஏத்தி நெறியின் நீங்கியோ நீர்மையனாகி நறுமலர் மேனி நடுங்கு துயரை இது அறியாத எத்து ஆறிடை உழந்து சிறுமையுற்றேன் செய்தவத்திரியான் தொல்நகர் மருங்கின் மன்னர் பின்னோருக்கு எண்ணிலை உணர்த்தி யான் வருங்காரும் பாதுகாப்பினர் பயந்துடி ஆகலின் ஏதமுண்டோ அடிகள் ஈங்கு என்றலும்னு இந்த பாடல் முடியுது. இந்த அளவு தூரம் உங்களுக்கு நல்ல மனதில் நிற்கிற அளவுக்கு இருக்கணும். சரியா? ஓகே. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா அடுத்ததுக்கு போவோம். சரியா? ஓகே. ஓகே. வாசிங்க பாப்போம் பிள்ளைகள். வாசிங்க. யார் வாசிக்க போறா? வாசிக்கக்கூடிய ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க. ஓகே. சுகையில வாசிங்க. கவுந்தி கூறும் காதலி தன்னொடு தவந்தீர் மருங்கின் தனித்துயர் உழந்தோய் மரத்துரை நீங்குமின் வல்வினை யூட்டும் என்று அறத்துரை மாக்கள் திறத்தில் சாற்றி நாக்கடிப்பு ஆக வாய்ப்பறை அறையினும் யாப்பறை மாக்கள் இயல்பின் கொள்ளார் தீதுடை வெவ்வினை உறுத்த காலை பேதைமை கந்தா பெரும் பேதுருவர் ஒய்யா வினைப்பயன் உண்ணுங்காலை கையாறு கொள்ளார் கற்றறி மாக்கள். வெரி குட். சரியா? பாருங்க, கவுந்தி கூறும் காதலி தன்னோடு தவந்தீர் மருங்கின் தனித்துயிர் உழந்து. எப்படியாம்? கவுந்தி கூறும். சரியா? கவுந்தி கூறும். சரியா? அதாவது இப்ப இந்த இடத்துல என்னது? அதாவது சொல்லுவாங்க தானே, தப்பு செய்யறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல தவற உணர்ந்துட்டார். அப்ப மனித தன்மையை அவர் காட்டிட்டார். அப்ப இவர் என்ன செய்யணும்? ஓகே, நீ செஞ்சது பிள்ளைதான், ஆனா அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிள்ளை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்ப. அப்ப இவ்வளவு நேரம் வாய முடியுதுன்னு பிள்ளைகள் இருந்தாரு கவுந்தி. சரியா? இப்ப பாருங்க, வயசானவங்ககிட்ட போயிட்டு வயசானவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து பேச்சு துணைக்கு ஆள் இல்லை பிள்ளைகள். முதியோர்கள் நிலைமை அப்படித்தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும். பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து அந்த தனிமைப்பட்டுருவாங்க. தனிமை உணர்வு வந்து அதிகமா இருக்கும் இந்த வயசு போனவங்களுக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து ரொம்ப பிஸியான பிறகு இந்த அவங்களோட பேசுறது குறைஞ்சிரும். சரியா? அப்படி இருக்கிற நிலைமையில யாராவது ஒருத்தர் வந்து பேசிட்டா அங்கிருந்து தப்பிக்க இயலாது. அவங்க கதைச்சு கொண்டே இருக்கிற நேரத்துல நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆனா அவங்க பேசுறது அங்க முதன்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மனநிலைக்கு வந்துருவாங்க. ஏன்னா பேச்சு துணை இல்லாதவங்களுக்கு திடீர்னு பேச்சு துணை கிடைத்தால் நம்ம காதுல ரத்த வர அளவுக்கு அவங்க பேசுவாங்க. சும்மா நகைச்சுவைக்காக சொன்னேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டா, இவ்வளவு நேரம் சைலண்டா அப்படியே இருந்த கவுந்தியடிகள் அப்படியே கவுன்சிலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இப்ப இனி வந்து ஏண்டா வந்தோம், கோவலன் யோசிப்பார், ஏண்டா வந்தோம், பேசாம விட்டுட்டு பேசாம போயிருக்கலாமோ, உங்க தியானத்துல இருந்துற டைம்லயே போயிருக்கலாமோங்கிற அளவுக்கு இப்ப யோசிக்க போறார். இப்ப இனி 2-3 பாடலுக்கு உங்களோட அலப்பறைகள் தான். சரி, பார்ப்போம். சரி, என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். கவுந்தி கூறும் கவுந்தி என்ன செய்ய போறாங்க? சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரியா? வாத்தி கம்மிங் மாதிரி வந்துட்டாங்க. சரியா? கவுந்தி தன் செயலுக்காக வருத்தமுற்ற கோவலனை நோக்கி கவுந்தி அடிகள் கூற ஆரம்பிக்கிறார். காதலி தன்னோடு தவந்தீர் மருங்கின் தனித்தீர் உழந்தோய். எப்படியா? காதலி தன்னோடு தவந்தீர் மருங்கின் தனித்தீர் உழந்தோய். அப்ப என்ன சொல்றா? காதலி தன்னோடு தவந்தீர் மருங்கின் தனித்தீர் உழந்தோய். முன் செய்த தவக்குறைவினால் காதலை உடைய மனைவியோடு பெருந்துயர் எய்தியுள்ள கோவலனே. சரியா? நான் முதல்ல உங்களுக்கு சொல்லும் போது 3 விடயத்தை சொன்னேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்த சிலப்பதிகாரம் 3 முக்கியமான அம்சங்களை கொண்டது. யாராவது சொல்லுங்க பாப்போம், என்னென்னது? 3 விஷயத்தை சொல்லுங்க பாப்போம். எந்த தூரம் நீங்க அவதானிச்சிருக்கீங்கன்னு பாப்போம். 3 விஷயத்த சொன்னேன்.
என்னென்ன விஷயம்? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அடுத்து ஊழ்வினை ஃபசா சொல்லுங்க ஃபசா. ம் சொல்லுங்க முனை. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகவும் ம் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் போற்றுவர் ம் ஊழ்வினை வந்து உறுத்தும். ஆ ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அல்லது ஊழ்வினைனா விதி பிழை. சரியா? அது இப்ப செஞ்சது இல்ல, எப்ப எப்ப முன்னைய ஜென்மத்துல செஞ்சாலும் அது வந்து என்ன செய்யுமா, நம்மை தாக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லப்படுது. சரியா? விதின்னு சொல்றது ஊழ்வினைங்கிறது அந்த விதிவசம். இப்ப நம்ம செய்த நன்மைக்கேற்ற மாதிரி நன்மை கிடைக்கும், தீமைக்கேற்ற மாதிரி தீமை கிடைக்கும். நியூட்டனின் 3ஆம் விதி என்ன சொல்றது? எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ற, நீ ஓமில ஒண்ணும் இல்ல ராசா. சரியா? ஓ மேல ஒரு பிழை இல்லை. நீ செஞ்ச தவக்குறை, நீ செய்த முன்பு செய்த அந்த ஊழ்வினையின் காரணமாக தான் இப்ப நீ வந்து துன்பத்துல மாட்டிக்கொண்டிருக்க. சரியா? அதுதான். அப்ப காதலி தன்னோடு தவந்தீர் நம்ம மாத்தி படிக்கணும். தவந்தீர் மருங்கின் காதலி தன்னோடு தனித்துயிர் இழந்தோய். அப்படி கொண்டு கூட்டி வச்சா ஈஸியா இருக்கும். சரியா? தவந்தீர் மருங்கின், அதாவது என்னது? முன் செய்த தவக்குறைவினால். சரியா? முன் செய்த தவக்குறைவினால் காதலி தன்னோடு, அதானது காதலி உடைய மனைவியோடு, சரியா, தனித்துயர் உழந்தோய் பெரும் துயர எய்தியுள்ள கோவலனே, முன்பு செய்த தவக்குறைவினால். சரியா? அப்ப தவம் அந்த மாதிரி விஷயங்கள், மெடிடேஷன் அந்த மாதிரி தியானம் அந்த மாதிரி செஞ்சா கூட அந்த கர்மா வந்து நீக்கப்படும் சொல்லப்படுது. கர்மா அதாவது நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் வந்து ஒரு பேலன்ஸ் ஆகும். அதாவது செய்த பாவங்கள்ட அந்த தாக்கம் வந்து குறைவடையும் சொல்லப்படுது ஆன்மீக ரீதியாக போகும்போது. ஆனா இவர் என்ன செய்த தவமும் செய்யல, முன்பு செய்த தவமும் செய்யல, செஞ்சதெல்லாம் பாவம். சரியா? அதற்கான பிரதிபலனை இப்போ அனுபவிக்கிறாருங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்ப முன்பு செய்த தவக்குறைவினால் காதலி உடைய மனைவியோடு பெருந்துயர் எய்தியுள்ள கோவலனே, மரத்துரை நீக்குமின். எப்படியா? பாவ நெறியிலிருந்து விலகி உயுங்கள், பாவ நெறியிலிருந்து விலகி உயுங்கள். பாவம் செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு எத்தனை தடவை சொன்னாலும் அதை கேட்கறதே இல்லை. சரியா? அதைத்தான் சொல்றாங்க, மரத்துரை நீக்குமின். சரியா? மரத்துரை. அறத்துறைனா தர்மம், மரத்துறைனா பாவம். அப்ப என்ன சொல்றாங்க? மரத்துரை நீக்குமின், அதாவது பாவ நெறியிலிருந்து விலகி உயுங்கள். பாவ நெறியிலிருந்து, அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த பாதையிலிருந்து நீங்க என்ன செய்யணும்? விலகிருங்க. சரியா? வேணாம். சரியா? பாவம் மட்டும் செஞ்சிடாதீங்க. சரியா? பாவ நெறியிலிருந்து விலகி உயுங்கள், விலகிருங்கள். அப்படி நீங்கள் விலகாவிட்டால் வாழ்வினை ஊட்டும் என்று நீக்காவிடின் அப்பாவ செயல் துன்பத்தையே தரும். நீங்க அதுல இருந்து விலகாம இருந்தீங்கன்னா அது துன்பத்தை தரும். சரியா? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அப்ப செய்யும் போது என்ன செய்யாது? நல்லா இருக்கும். சரியா? அது பெருசா உங்களுக்கான பாதிப்பா இருக்காது. அது என்ன செய்யும்? அந்த காலம் வந்து என்ன செய்யும்னு கேட்டா உங்களை தண்டிக்கும். அதான் சொல்றாங்க கேட்டா, வல்வினை ஊட்டும் நீக்க அப்படின்னா பாவ செயல் துன்பத்தையே தரும். சரியா? அறத்துறை மாக்கள் அறநெறி நின்று வாழ்வோர், இந்த விஷயத்த பாவம் செய்யாதீங்க உங்களுக்கு துன்பத்தை தரும், பாவம் செய்யாதீங்க உங்களுக்கு துன்பத்தை தரும் யாரு சொன்னான்னு கேட்டா அறத்துறை மாக்கள். அறத்துறை என்னது? மரத்துறைக்கு எதிர்ப்பதம் தான் அறத்துறை. என்னது? அறநெறி நின்று வாழ்வோர். அந்த அறம், தர்மம், தியானம் அந்த மாதிரி அந்த சன்னியாசிகளை தான் மெயினா சொல்றாங்க. சன்னியாசிகள், துறவரம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்யறான்னு கேட்டா அறத்துறைமா கலநின்று வாழ்வோர் திறத்தின் சாற்றி. திறம்னா நல்ல திறமா நல்ல முறையில பபாவுக்கு சொல்ற மாதிரி. சரியா? சின்ன ஒரு பபாவுக்கு சொல்ற மாதிரி சொன்னாலும் கூட திறத்தின் சாற்றி நன்முறையில் எடுத்துக்காட்டி நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறையணும். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா பிள்ளைகள் சாதாரணமா சொல்லல. இப்ப பறை இருக்குதுனே, பறை ஓசை தெரியுதுனே, அது வந்து செய்திகளை கடத்துவதற்காக ஆரம்பத்துல வந்து என்னது இந்த இசைக்கருவி பயன்பட்டுச்சு. சரி, அந்த பறையை அடிச்சு சொல்லிட்டு வருவாங்க. சரியா? அந்த செய்திகளை சொல்லுவாங்க. நாளைக்கு என்னது மன்னர் வந்து பட்டாபிஷேகம் சூட போறாருனால அந்த தப்படிக்கிறது. அதே யாராச்சும் இறந்துட்டாங்கனாலும் அதை தப்படிக்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் அது வந்து சொல்றது. சரி, அதைத்தான் தப்படிக்கிறது அல்லது பறை அடிக்கிறதுன்னு சொல்றது. அப்ப இவங்க இந்த சொல்ற விஷயத்தை எப்படி அழுத்தமா சொல்றாங்க அப்படின்னு கேட்டா எப்படி பாருங்க, அந்த கற்பனையே மிதமிஞ்சி அளவுல இருக்கு. இது வந்து கேட்பாங்க எக்ஸாம்ல. சரி, அப்படியே நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறையணும். எப்படி வந்து பாருங்க ஒரு அணி கையாளப்பட்டிருக்கு பாருங்க. எப்படியா? இப்ப நம்ம பேசுறோம், வாயில பேசுறோம். இப்ப பேசுவது, இப்ப நம்ம வந்து எழுத்தியல் படிக்கும்போது பார்த்தோம்னா பேச்சு உறுப்புகள் பார்த்தோம்னா பிள்ளைகள் உதடு, அன்னம், அதுல மேலெண்ணம், கீழெண்ணம், நடு அன்னம், நாக்கு, மேல் நாக்கு, நுனி நாக்கு பார்க்க. அந்த மாதிரி இந்த இடத்துல எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறை. நாவாகிய குறுந்தடிக்கும். நாக்கு வந்து தடியான், குறுந்தடியான். எப்படி அந்த பறை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த தடியான். சரியா? இப்ப நாவாகிய குறுந்தடி கொண்டு வாயாகிய பறையை
அரைந்து கூறினாலும். அப்போ வாய் வந்து இப்போ வட்டமா தான் இருக்கு. இப்போ நீங்க கொட்டாய் உடையெல்லாம் அதை ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன? ஒரு வட்டமா இருக்கும். நாக்கு வந்து நடுவுல இருக்கும். சரியா? அப்ப எனவே இங்க வந்து நாக்கு வந்து குறுந்தடியாம், வாய் வந்து பறையாம். வாயில சொல்றது நேரடியா சொல்லாம அது கற்பனை பாருங்க எப்படி நம்முடைய இளங்கோவடிகள் கையாண்டிருக்காரு. நாக்கை குறுந்தடியாகவும் வாயை பறையாகவும் கொண்டு, சரியா, கொண்டு வாயாகிய பறையை அரைந்து கூறினாலும், சரி, அரைந்து நல்ல அழுத்தமா கூறினாலும் யாப்பரை மக்கள் இயல்பில் கொள்ளார், அறிவற்ற மக்கள் தமது இயல்பு காரணமாக ஏற்றுக்கொள்ள. அவங்க பழகிடுச்சு அவங்களுக்கு. சரியா, நல்லா இறைச்சியே சாப்பிட்டு வந்தவன், சரியா, 3 வேளைங்க திடீர்னு சைவம் சாப்பிடுங்க இன்றைக்கு மட்டும் அப்படின்னா எனக்கு ஐயோ எனக்கு கஷ்டமே அப்படிம்பாங்க. இப்போ என்ன கேட்டா அந்த பாவம் செய்து 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 பழகியவர்கள் இடையில் என்ன செய்வான்னு கேட்டா ஐயோ அது நமக்கு சரி வராதுப்பா, நாம பாவம் செய்யறதே எங்களை இயல்பு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கட்டா அவங்க இயல்பின் காரணமாக அவங்க இயல்பா அது இயல்பா ஆயிடுச்சு. அவங்கள்ட்ட வாழ்க்கையிட இது முறைமையே அந்த பாவம் செய்யற மாதிரி ஆயிடுச்சு. எனவே இவர்கள் என்னதான் நல்லா அழுத்தமா திருத்தமா சொன்னாலும் கூட யாப்பு அறை மக்கள் இயல்பில் கொள்ளார், அறிவற்ற மக்கள் தமது இயல்பு காரணமாக ஏற்றுக்கொள்ளார். அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரியா, எனது அவங்க இயல்பே அப்படியானால ஏற்றுக்கொள்ளார். தீது உடைய வெவ்வினை உறுத்த காலை, தீமை உடைய கொடிய வினையானது வந்து துன்புறுத்தும் போது, அப்ப அந்த டைம்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப சொல்லுவாங்க உப்பு தின்னவே தண்ணி குடிச்சுதான் ஆவான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆவான் அப்படிங்கும்போது, அப்ப அந்த இடத்துல தப்பு செய்யும் போது இவங்க நல்ல அழுத்தமா சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு காலம் செல்ல செல்ல அது துன்பப்படும் போது, சரியா, துன்பப்படும் போது அப்ப என்னது தீது உடைய வெவ்வினை உறுத்த கலை, தீமையுடைய அந்த கொடிய வினையானது ஏற்கனவே செய்த அந்த வினையானது வந்து துன்புறுத்தும் போது பேதமை கந்தா பெரும்பேது ஒருவர். அப்ப எனவே அப்ப அவங்களுக்கு தெரியாது நான் செஞ்ச பிழைதான் இப்போ வந்து நான் அனுபவிக்கிறேன்னு தெரியாது அவங்களுக்கு. சரியா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இயல்பெல்லாம் இல்லை, அந்த அறிவெல்லாம் இல்லை அவங்களுக்கு. சரியா, என்ன செய்வாங்கன்னு கேட்டா தனது தனது அறியாமை காரணமாக பெரிதும் மயக்கம் அடைவர், ரொம்ப துன்புற்றுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம அன்னைக்கு செஞ்ச பிழை தான் இப்ப வந்து அனுபவிக்கிறதுக்கு காரணம் அப்படின்ட்டு. சரியா, இப்ப பாருங்க உங்களை இப்ப படிங்க படிங்க படிங்கன்னு சொன்னாலும் உங்களோட இயல்பின் காரணமாக நீங்க என்ன செய்யும், காலையில் கிளாஸ்க்கு வர மாட்டீங்க, வந்தா 35 பேர் தான். சரியா, ஓகே, அப்படியே வராம இருக்கீங்க, ரிசல்ட்ஸ் வருது. சரியா, வந்தோடனே நல்லா அப்படியே கஷ்டப்பட்டு நல்லா தியாகம் செஞ்சவங்களும் நல்லா 3A வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து என்னது நீங்க அந்த அந்த டைம்ல சொன்னா கேட்கல. சரியா, இப்ப ரிசல்ட்ஸ் குறைஞ்சுன்னா நீங்க என்ன செய்யும், அந்த டைம்ல உட்காந்து அழுது வேலை. அந்த டைம்ல ஏன் அந்த டைம்ல நான் வாயை சரி நாக்கை வந்து குறுந்தடியாகவும் வாயை பறையாகவும் வரைந்து படிங்கன்னு சொன்னாலும் உங்கள் இயல்பின் காரணமாக நீங்க கேட்க மாட்டீங்க. அது அந்த வினையின் பயன் உங்களை உறுத்தும் போது நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டா உங்க அறியாமையின் காரணமாக நீங்க என்ன செய்வீங்க கேட்டா ரொம்ப துன்பம் அடைவீர்கள், மயக்கம் அடைந்து காணப்படுவீர்கள். விளங்குதா? அதைத்தான் இங்க சொல்ல வராங்க. சரியா, விளங்குதா? அப்ப பேதைமை கந்தா பெரும்பேதொரு அறியாமை காரணமாக பெரிதும் மயக்கம் அடைவர் அப்படின்னு சொல்லப்படும். விளங்குதா? இப்ப இதுதான் என்ன கேட்டா இந்த பாடல்ட பொருள். அப்ப ஒட்டுமொத்த பொருளை நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, தன் செயலுக்காக வருத்தமற்ற கோவலனை நோக்கி கவுந்தியடிகள் கூறுவார், முன் செய்த தவக்குறைவினால் காதலியோடு பெரும் துயரம் அடைந்தவனே, வினை வலிமையானது என கருதி பாவ செயல்களில் இருந்து நீங்குங்கள், நீங்காவிடின் அப்பாவ செயல் துன்பத்தையே தரும். அறநெறி நின்று வாழ்வோர் நல்ல முறையில் எடுத்துக்காட்டி நாவாகிய குறுந்தடி கொண்டு வாயாகிய பறையின் மூலம் உரத்து கூறினாலும் அறிவற்ற மக்கள் தமது இயல்பு காரணமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தீமையுடைய கொடிய வினையானது வந்து துன்புறுத்தும் போது அறியாமை காரணமாக பெரிதும் மயக்கம் ஒருவருங்கிற மாதிரி சொல்லப்படுது. விளங்குதா? இப்ப பாருங்க இந்த இந்த செய்யுளை வாசிக்கும் போது உங்களுக்கு அப்படியே ஞாபகத்துல வருதான்னு பாருங்க பிள்ளைகள். செய்யுள் ஞாபகத்துல பொருள் ஞாபகத்துக்கு வருதான்னு பாருங்க. ஓகே, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம் இந்த பொருளை உங்களோட மொழி நடையில யார் சொல்ல போறா? யார் சொல்ல போறா? வாசிக்க கூடாது, சும்மா பேசுங்க. யாரு? குயிக் டைம்ல நமக்கு ஒரு 7 நிமிஷம் தான் இருக்கு. குயிக்கா பிள்ளைகள், சின்ன விஷயம். மாயா சொல்லுங்க. மாயா என்ட்ரஸ் பண்ணி ஆளக்கானா. ஓகே, வேற யாராச்சும் குயிக்கா, டைம் இல்லைன்னு சொல்றேன். வேற யாரு சொல்ல போறா? கை எடுத்துங்க. யாரும் சொல்றதுக்கு ரெடி இல்லையா? ஃபர்ஸ்டா சொல்லுங்க, ஃபர்ஸ்டா குயிக்கா. கோவலனுக்கு வந்து ம் கோவலனுக்கு பதிலாக கவுந்தடி என்ன சொல்றாருன்னு சொன்னா, ம் அன்புடைய மனைவியோட வந்து நீ அறவழியில போகாம தீய வழியில நீ போனதால நீ வந்து நிறைய துன்பங்களை அனுபவிச்சுக்கிறாய். ம் எனவே நீ வந்து பாவ செயல்களிலிருந்து நீங்கி விடு.
ம் அவ்வாறு பாவ செயலிலிருந்து நீங்காட்டி நீ துன்பங்கள் பல அனுபவிக்க நேரிடும் ம் இப்படின்னு சொல்லி ம் அறநெறியில வாழக்கூடிய பெரியோர்கள் வந்து தன்னுடைய கேட்பவர்களுடைய இயல்புக்கு ஏற்ப ம் தன்னுடைய நாவை வந்து குறுந்தடியாகவும் ம் வாயை வந்து பறையாகவும் மறைஞ்சு கூறினாலும் அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த உறுதி இல்லாதவர்கள் வந்து அது நன்மையானது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ம் பின்பு அந்த தீய வினை வந்து அனுபவிக்கின்ற போது தன்னுடைய அறியாமையை நினைச்சு வந்து பெரும் மயக்கமுடுவாங்க. வெரி குட், அழகா சொல்றீங்க. இந்த டேலண்ட் இருந்தால் போதும் பிள்ளை. அந்த ஞாபகத்திறன், அந்த விஷயத்த சொல்றீங்க தானே, அது போதும், எழுதிடலாம். சரி, இப்போ எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறது இல்லை, நீங்கள் ரொம்ப காலமாகும், மறந்துடக்கூடாது. அப்போ அதுதான் நம்ம இவ்வளோ கதை கதைச்சு நம்ம அதை கொண்டு உங்களை சேர்க்கறது மைண்டுக்குள்ளே. சரியா? ஓகே. இப்போ இதுதான் பிள்ளைகள் இந்த பாடல் தருகின்ற பொருளாக இருக்குது. சரியா? ஓகே. அப்போ பாருங்கள், அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஓகே. ஓகே. இப்போ இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம். சரியா? பார்த்துட்டு நம்ம அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக நம்ம அதை பார்க்கலாம். ஓகே. ஓகே. சாரி பிள்ளைகள், கொஞ்சம் மைக்கு மியூட் ஆயிருக்கு. சரியா? ஓகே. ஓகே பிள்ளைகள், அப்போ டைம் ஆகுது. நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் அடுத்த கிளாஸில் மற்றதை படிப்போம். சரியா? ஓகே பிள்ளைகள். ஓகே, அப்போ சந்திப்போம். நன்றி, வணக்கம். கிளாஸ் எப்படி இருந்துச்சு இன்றைக்கு? யாராச்சும் ஒரு ஆள் கருத்து சொன்னால் நல்லா. கிளாஸ் நல்லா இருந்துச்சா? கிளாஸ் விளங்குனுச்சா? எவ்வளோ நேரம் படித்தது ஈஸியாக இருந்துச்சா?